வணக்கம் நேயர்களே, இது மக்களோடு ஜெயா பிளஸ். விளம்பர திமுக ஆட்சியில் நாள்தோறும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், இன்னல்களை அலசுவதுடன் தீர்வை நோக்கிய முயற்சியாகவும் களமிறங்கியுள்ளோம் நாங்கள். போதிய உணவு கிடைக்காமல் ஊருக்குள் புகும் வனவிலங்குகளால் நெல்லை, தென்காசி மாவட்டங்களைச் சேர்ந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதி மக்கள் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்ன என்பது குறித்து களத்திலிருந்து நமது செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்கும் தகவல்களை தற்போது கேட்கலாம். செல்வராஜ், இந்த உலகம் அனைத்து உயிர்களுக்கும் ஆனதுதான். ஒவ்வொரு உயிரினமும் மற்றொரு உயிரினத்தை சார்ந்து இருப்பதுதான் இயற்கையின் படைப்பு. ஆனால் யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே என்ற கண்ணதாசனின் பாடல் வரிகளுக்கு மாற்றாக சமீப காலங்களில் தாங்கள் வசிப்பிடத்தை மீறி வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிகள் புகுவதும், அங்கே இருக்கக்கூடிய கால்நடைகள் மற்றும் மனிதர்கள் மீது தாக்குதல் நடத்துவதும் தொடர் கதையாக இருக்கிறது. அப்படி தாங்கள் தற்போது இருக்கக்கூடிய பகுதியில் இந்த வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிகளில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் என்ன, அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் கவலைகள் மற்றும் கோரிக்கைகளை முழுமையாக பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக சிகாமணி, மேற்கு தொடர்ச்சி மலை என்பது கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து குஜராத் வரை உள்ளது. இந்த மலையில் கிட்டத்தட்ட 508 பறவை இனங்களும் மிக அதிகமாக இருக்கின்றன. அதேபோல வனவிலங்குகளான புலி, சிறுத்தை, யானை, கரடி உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகளும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வசித்துக் கொண்டு வருகிறது. ஆனால் தொடர்ந்து குறிப்பாக திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியினுடைய அடிவாரங்களில் அவ்வப்போது வனவிலங்குகள் நேரடியாக ஊருக்குள் புகுந்து அங்கு உள்ள விவசாய நிலங்கள் மற்றும் மா, பலா, தென்னை உள்ளிட்ட பல்வேறு மரங்களையும் சேதப்படுத்தி கொண்டு செல்வது வாடிக்கையாகவே கொண்டு வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அனைவருமே ஒன்றிணைந்து நேரடியாக தங்கள் தெரிவிக்கும் போது தங்களுடைய விளை நிலங்களுக்குள் காட்டு பன்னிகளின் அட்டகாசம் என்பது மிக அதிகமாக இருப்பதாகவும், ஆனால் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் துப்பாக்கி வைத்துக் கொள்வதற்கான தங்களுடைய உரிமத்தை வழங்கப்பட வேண்டும் என தெரிவிக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே வனவிலங்குகளை மிகவும் தாக்குவது என்பது மிகப்பெரிய சிரமமாக இருந்தாலும் கூட பொதுமக்கள் மத்தியில் விவசாயிகள், மிகவும் ஏழ்மையான விவசாயிகள் தங்களுடைய பகுதியில் விளைநிலங்கள் பயிர் செய்யப்பட்டுள்ள பயிர்கள் அனைத்துமே அழித்து செல்வதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார். மேலும் வனத்துறை சார்பாக இவர்களுக்கான நிதி உதவி கிடைக்கிறதா என்பதை இதுவரை அது ஒரு ஐயமாக தான் இருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்திலையும் நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உடனடியாக விளைநிலங்களுக்குள் வனவிலங்குகள் புகுந்தால் அதற்கான நிவாரணம் உடனடியாக வழங்கப்படும் என ஒரு வாய்மொழியாக தான் தங்களுடைய விவசாயிகளை சமாதானப்படுத்தி கொண்டு வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இதுபோன்று அவர்களுக்கு நேரடியாக அவர்களுக்கான நிவாரண நிதி என்பது இதுவரை இல்லாமல் தற்போது விவசாயிகள் பலர் தங்களுடைய விவசாயத்தை நம்பியிருக்க நிலத்தையே விட்டுவிட்டு செல்லக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள வனவிலங்குகள் படிப்படியாக தற்போது ஊருக்குள் புகுந்து பொதுமக்களை அவ்வப்போது அச்சுறுத்தி செய்து கொண்டு வருவது வாடிக்கையாக தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த காலங்களில் மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கும்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அகழி என்பது அமைக்கப்பட்டது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இந்த அகழி என்பது வெட்டப்பட்டதன் காரணமாக அந்த ஆண்டு கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக அங்கிருந்து நேரடியாக வனவிலங்குகள் ஊருக்குள் வராமல் இருப்பது. என அகழி என்றால் ஒரு மிகப்பெரிய குழி என்பது தோண்டப்படும். அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டிய மிகப்பெரிய ஜேசிபி இயந்திரத்தின் மூலமாக மிகப்பெரிய குழி தோண்டுவதன் மூலமாக அந்த வனவிலங்குகள் ஊருக்குள் வராமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் இப்போது அது போன்ற இல்லாத ஒரு சூழ்நிலையின் காரணமாக பல பகுதியில் நெல்லை மற்றும் தென்காசி, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள விவசாயிகள் மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். ஏனென்றால் தங்களுடைய விளைநிலங்கள் முழுவதுமே அவ்வப்போது காட்டு விலங்குகள் அழித்துக் கொண்டு போவதன் மூலமாக நாங்கள் ஒரு மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகி இருப்பதாக தான் பல கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தம்மிடம் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். நாம் இருப்பது தென்காசி மாவட்டம் பங்களா குடியிருப்பு பகுதியில் இருக்கிறோம். என இந்த பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட கிட்டத்தட்ட பல யானைகள் நேரடியாக இங்கு உள்ள விளைநிலங்களுக்குள் மற்றும் குடியிருப்பு பகுதிக்கு அருகிலேயே தங்களுடைய அந்த மரங்கள் மற்றும் வாழை, தென்னை உள்ளிட்ட மா உள்ளிட்ட பல்வேறு பயிர்களையும் சேதப்படுத்தி
பார்த்து விட்டு சென்றுள்ளது. தொடர்ந்து வனத்துறையினருக்கு இந்த பகுதி மக்கள் என்ன மாதிரியான தங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறார்கள் என்பதுதான் மக்களுடன் ஜெயா பிளஸ் பிரிவுக்காக நேரடியாக நம்ம அந்த களத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறோம். இது குறித்து இந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயி கண்ணன் நம்மிடம் இருக்கிறார். அவர் பேசுவோம். ஐயா வணக்கம். ஐயா, தொடர்ந்து நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடியது என்னன்னா, பங்களா குடியிருப்புக்குள் வனவிலங்கான யானை வந்துட்டு, சிறுத்தை வந்துட்டு, இதை நம்ம தொடர்கதையாக பார்த்துட்டு வரோம். இதனால என்ன பாதிப்பியா இருக்கு உங்களுக்கு? இதுல மக்கள் அதிகமா யானையால இப்போ ஒரு 4-5 வருஷமா இந்த யானை தொந்தரவு அதிகமா இருக்கு. இவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சோலார் வேலி போட்டிருக்காங்க. ஒரு 17 ஏக்கர் போட்டிருக்கான்னு சொல்லாங்க. 17 ஏக்கர் போட்டிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு 7 ஏக்கர் போட்டால் அந்த யானை தொந்தரவு வராதுன்னு அவங்க தரப்புல சொல்றாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அது சாத்தியம்னு எங்களுக்கு தெரியல. இங்கே உள்ள கிட்டத்தட்ட ஒரு ஆள் 170 தென்னை போட்டிருந்தாரு. ரெண்டே வருஷத்தில் அந்த தென்னை பூராமே அடிச்சிட்டு போயிட்டு, ஒன்றும் இல்லாமல் முடிச்சு எடிஞ்சு குருத்து மோகன்னு தின்னுட்டு போயிட்டு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு தென்னைக்கு 500 ரூபா கொடுக்காங்க. அவர் ஒரு பரியில் அவரே 500 ரூபாய்க்கு ஒரு மரம் காய்க்கும். இந்த 500 ரூபா அது அவருக்கு அது காணாது. ஆனாலும் 5 வருஷம் வளர்ந்த மரம் அப்படி பாதிச்சுன்னா அந்த அரசு அதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பன்னியின் தொந்தரவு இங்கே அதிகமான இருக்கு. இது கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு நெல் கிடைக்கும்னு இருந்துகிட்டு இருப்பான். நைட்டு காலையில் பார்த்தா ஒரு வயலில் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுது. இந்த யானை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மலை அந்த ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட் கிட்ட தான் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ என்னன்னா கிட்டத்தட்ட ஊருக்கு அடுத்து 1 கிலோமீட்டர் அளவுக்கு, ஊருக்கு அதுக்கு 1/2 கிலோமீட்டர் அளவுக்கு இப்போ இப்போ இந்த பக்கத்தில் இப்போ நாங்கள் இருந்து பேட்டி கொடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 60 தென்னை, ஒரு 30 வாழை. அந்த ஆள் அன்னைக்கு தான் அவர் அந்த தோட்டத்தில் இருக்காமல் வெளியே போயிருக்காரு. அன்னைக்கு நல்ல வேலை உயிர் தப்பின பெரிய அறுது அவ்வளோத்தையும் மேய்ஞ்சி அடித்து நொறுக்கிட்டு போயிட்டு. அது இந்த இதில் கூட பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த தென்னைகள்லாம் பாதிச்சிருக்கு, அழகாக தெரியும். அதே மாதிரி இந்த யானையோட தொந்தரவுக்கு இங்கே சரியான முகாந்திரம் பண்ணலைன்னா அந்த அகழி ஒரு 2 வருஷம் இருக்கும். அதுக்கு நிரந்தரமானா இந்த சோலார் வேலி போட்டாலும் காணாது. அது வருஷம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இந்த 7 கிலோமீட்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த 7 கிலோமீட்டர் போட்டு எங்களை நல்ல முறையில் இந்த விவசாயிகளை பாதுகாக்க கொடுக்கணும்னு இந்த இது மூலமா நான் கேட்டுக்கிறேன். இல்லையா, அப்போ நேரடியாவே பார்க்கும். இங்க உள்ள பொதுமக்கள் சொல்லும் போதே நாங்க கரடியை நேர்ல பார்த்தோம், அருகில் பார்த்தோம், யானையை பார்த்தோம், புலியை பார்த்தோம், சிங்கத்தை பார்த்தோம். நீங்க எப்படி உங்களால அந்த விவசாயிகள் அந்த அச்சம் இல்லாமல் தங்களுடைய பணிகளை மேற்கொள்ள முடியுது? ஏன்னா இரவு நேரங்களில் நேரடியாக வருகிறது. ஒரு 10க்கும் மேற்பட்ட யானைகள் முழுவதுமாக அழித்து செல்வது வாடிக்கையா இருக்கு. இப்படியே விவசாயிகளை அழிச்சுட்டே போனா விவசாயிகள் தன்னுடைய வாழ்க்கை பொருளாதாரத்தை எப்படிதான் கொண்டு போகும்? இது அதான் எங்களுக்கு விவசாயம் பண்றது இப்ப பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா விவசாயத்தை விட்டு இப்ப விவசாய ஆட்கள் விவசாயம் பண்ற பாத்தீங்கன்னா ஒரு 50 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இப்படி போச்சுன்னா அதாவது நாங்கெல்லாம் 6 மாசம் வீட்டுல படுக்கிறதே ரொம்ப அருது. இந்த பையங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாசத்துல 3 மாசம், வருஷத்துல 6 மாசம் பயக்காட்டு தான் படுக்க வேண்டியிருக்கு. அப்பதான் அதை காப்பாற்ற முடியும். அப்படி இருந்தாலும் இப்போ இது வரைக்கும் பண்ணி இந்த கரடி இதெல்லாம் சத்தம் போட்டா போயிடும். இந்த யானை உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அது ரொம்ப பயமா இருக்கு. எப்படி அதுக்கு காவல் காக்க அவங்க ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆபீஸ்ல சொன்னா அவங்க 2 நாள் வெடி போடுறாங்க. ஆனா இந்த பக்கம் போட்டா அது அங்க வந்துருது. 1 கிலோமீட்டர் அந்த பக்கம் தள்ளி போயிருது. இங்க அவங்க சத்தம் கொடுத்தா அந்த பக்கம். அதனால வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. விவசாயம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா நிலைஞ்சிக்கிட்டே வர்றது. இந்த வனவிலங்கால இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 1500 ஏக்கர் இருக்கு. நாங்க விவசாய சங்க தலைவர் கண்ணன் என் பேரு. அரச பத்து நீர்ப்பாசன சங்கம்னு இருக்கு. இது கிட்டத்தட்ட எனக்கு வயசு 65 ஆச்சு. நான் சின்ன பிள்ளையில ஒரு 10-15 வருஷமா தான் யானை தொந்தரவும் கரடி தொந்தரவும் 15 வருஷமா அதிகமா இருக்கு. இதுக்கு முன்னால கரடி 15 வருஷம், யானை இப்ப 5 வருஷமா ரொம்ப இந்த டயத்துல சர்வசாதாரணமா அந்த ஒரு வருஷத்துல 2 டைம் வருது. இந்த மாசத்துலயும் வருது. அதே மாதிரி கார் பருவம் சொல்லுவோம், அந்த மாசத்துலயும் வருது. இந்த 2 டைமும் அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சரியான நடவடிக்கை எடுக்கணும். அரசு இதுக்கு சரியான நிதி உதவி கொடுத்து இந்த வேலியை பலப்படுத்தினா தான் நாங்க விவசாயம் பார்க்க முடியும். இல்லைன்னா விவசாயத்தை விட்டு வேற தொழிலுக்கு தான் போக மாதிரி வந்துடும். இல்ல, இப்ப நம்ம நிக்கக்கூடிய இடமே ஊருக்கு அருகில் உள்ள இடம். இந்த இடம் வரை யானை வந்துச்சு. குறிப்பாக கடந்த காலங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டி இருந்தது. இங்க இருந்து பார்த்தா ஒரு 100 அடி கூட இல்ல, ஒரு 200 அடிக்குள்ள வீடு இருக்கு. அப்ப பொதுமக்கள் இரவு நேரங்களில் என்ன மாதிரியான பாதிப்பை பண்றீங்க? அரசு என்ன செய்யணும் நினைக்கிறீங்க? இது அரசு எங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கணும். உயிருக்கு அச்சம் தான் எங்களுக்கு. இப்ப இது வரைக்கும் இந்த இது கிட்ட தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த தோப்பு இந்த பக்கம் வருது. இதுல இருந்து ஒரு ஒரு கூப்பிடுற நம்ம சத்தம் கொடுக்க தூரத்தெல்லாம் இருக்கு பாத்துக்கிடுங்க. இங்க பக்கத்துல இருந்து ஒரு ஒரு 100 அடி கூட இல்ல. அந்த 100 அடிக்கு நம்ம நிக்காட்ட 100 அடி. இங்க 6 யானை வந்திருக்காங்க. நைட்டு 6 யானையும் 2 குட்டியும் வந்திருக்கு. இது எங்களுக்கு இது எந்த அளவில் நம்ம ஊருக்குள்ள வரலாம். இன்னும் ஒரு அடுத்த வருஷமே ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது அரிசி இதெல்லாம் தின்னு பழகல. ஒரு வீட்டுல திறந்து இடிச்சுட்டு அடிச்சு எடுத்துட்டு அப்படின்னா அதுக்காக இந்த ஊரை விட்டு காலி பண்ற நிலைமை வந்துடும். இது பாதுகாப்பு
அதாவது இது வந்து அவ்வளவு சீரியஸா யாரும் எடுத்த மாதிரி தெரியல. அதிகாரி பூரா வந்து பார்த்துட்டு தான் போறாங்க. ஒரு சீரியஸான நடவடிக்கை இது வரைக்கும் ஒன்றும் தெரியல. வெடி போடுதாங்க, எல்லாரும் போறாங்க, அது கலைஞ்சு போயிடும். ஆனா அதான் போய்கிட்டு இருக்காது. எந்த அளவுக்கு சீரியஸ் ஆகும்னு இன்னும் அவங்களுக்கும் அது சீரியஸ்னஸா தெரியல. அது அதுக்கு நடவடிக்கை நல்ல முறையில் எடுக்கணும். அவர் தெரிவித்தது போலவே நீங்க நேரடியாக தெரிவித்தார் என்றால் கிட்டத்தட்ட ஊருக்கு அருகிலேயே யானை வந்து விட்டது. இரவு நேரங்களில் கூட எங்களுக்கு ஒரு அச்சமான சூழ்நிலை இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இது குறித்து மற்றொருவரிடம் பேசுவோம். ஐயா வணக்கம் ஐயா. இப்போ நீங்க இந்த ஊர்ல இருக்கீங்க, குறிப்பா வந்து யானைகள் மற்றும் வனவிலங்கோட அட்டகாசம் எப்படி இருக்கு, உங்களுக்கு அச்சம் எப்படி இருக்கு? ஏன்னா நீங்களா இரவு நேரங்களில் வயல்வெளிக்கு செல்லக்கூடிய ஆட்கள், என்ன மாதிரியான பாதிப்பா இருக்கு? நாங்க நைட்டுல 8 மணிக்கு இங்க இருந்து வயலுக்கு போனோம். வயலுக்கு போனா எந்த நேரம் யானை எங்கே நிற்குன்னு தெரியல. அதுவும் போக கரடி எங்கே நிற்குன்னு தெரியல. நாங்கள் லைட்டு இது கொண்டு போகாமல் போயிட்டோம்னா எங்களுக்கே மோசடி ஆயிரும். பன்னி அதுக்கு மேலே வயக்காட்டுக்கு போய் நாங்கள் ஒரு நாள் வீட்டில் படுத்துட்டோம்னா பன்னி அல்லல் பெருத்த அல்லல். அதுவும் போக கூடி எடுத்துக்கிட்டா எங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் நைட்டு போயிட்டு விடியாலம் வீட்டு வந்தால் தான் பொம்பளைகளுக்கு எங்களுக்கு வீட்டு ஆம்பளை வந்துட்டாங்க அப்படிங்கிற இதில் இருக்காங்க. நாங்கள் வயலு போயிட்டு வார வரைக்கும் அவங்க கிதக்குன்னு தான் இருக்காங்க பெண்கள். அந்த மாதிரி உயிருக்கு கேரண்டி இல்லை. அப்படி நாங்கள் எத்தனை நாளைக்குமா இப்படி சிவிக்க முடியுங்கிற அளவில் நாங்கள் ரொம்ப பயங்காரத்தோடு இருக்கோம். குரங்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 மாதமா குரங்கு அட்டகாசம் பங்களாட்டு வீட்டை திறக்க முடியல, ஒரு பிள்ளைகள் நடமாட முடியல. வந்து பாருங்க, குரங்கு தொல்லை இப்போ 3 மாதமா பெரிய தொல்லை குரங்கு ஊருக்குள்ள. இதெல்லாம் எங்களுக்கு தயவு செய்து மாற்றி தரணும், இல்லைன்னா நாங்கள் பங்களாட்டு பிள்ளை சிவிக்கவே முடியாதுங்க. ஆமாம். நிச்சயமாக அவர் தெரிவித்தது போல இரவு நேரங்களில் நாங்கள் வயல்வெளிக்கு காவலுக்கு சென்றுவிட்டு காலையில் வீடு திரும்பினால் மட்டும்தான் எங்களோட மனைவிகள் நாங்கள் வந்ததாக எண்ணக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. தொடர்ந்து வனவிலங்குகள் வந்து மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறோம். இந்த கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய அச்சமத்தோடு நிலவி கொண்டிருக்கிறாங்க. இரவு நேரங்களில் எந்த நேரத்தில் யானைகள் வருகிறது என்பது கூட தங்களுடைய பயத்தில் தான் தங்கள் வீடுகளில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னால் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு தொலைவில் இந்த கிராமம் என்பது இருக்கிறது. இதற்கு முன்பு இது போன்ற வனவிலங்குகள் வருவதே அரிதாக இருந்தாலும் கூட தற்போது கடந்த சில மாதங்களாகவும் கூடுதலாக வனவிலங்குகள் குறிப்பாக யானைகள் மிக கூட்டமாக வருவது, இரவு நேரங்களில் இங்கு உள்ள மா, பலா, தென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் விளைக்கப்பட்டுள்ள விளைநிலங்கள் முற்றிலுமாக சேதப்படுத்தி விட்டு சென்றுவது வாடிக்கையாகி வருகிறது. இது குறித்து வனத்துறையிடம் தகவல் தெரிவித்தால் அவர்கள் இரவு நேரங்களில் குறிப்பாக ஒரு தீயை மட்டும் ஓடுகிறார்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சிகாமணி. செல்வராஜ், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில், அதாவது 2001 2002 காலகட்டங்களில் இந்த மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் இந்த வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு நுழைவதை தடுப்பதற்காக அகழிகள் தோண்டி ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதனால் மக்கள் கொஞ்சம் பயன்பெற்றாங்கன்னு சொல்லலாம். ஆனால் தற்போதைய சூழலில் திமுக அரசு இந்த மக்கள் வந்து தொடர்ந்து பிரச்சனைகளை முன்வைத்தாலும் இது தொடர்பான எந்த நடவடிக்கைகளும் எடுத்த மாதிரி தெரியல. அதே மாதிரி அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி சின்னம்மா அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் சென்றிருந்த போதும் அப்பகுதி மக்கள் முன்வைத்த முதல் கோரிக்கை அப்படின்னா இந்த மாதிரி வனவிலங்குகளால் தங்களுடைய விவசாய நிலங்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்பட்டு வருது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த சூழலில் இப்பகுதி மக்கள் வந்து அடிக்கடி மாவட்ட நிர்வாகத்திடமும் சரி வனத்துறையிடமும் சரி கோரிக்கைகளை முன் வச்சிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றது என்ன, இந்த அரசு நடவடிக்கை எடுக்காத பற்றி அப்பகுதி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக நம் நேரடியாக நம்ம பெண்கள் இருக்கப்போ ஆமா சொல்லுங்கம்மா. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னால தான் உங்க தோட்டத்துக்குள்ளதான் யானைகள் மிக அதிகமா வந்திருக்கு. குறிப்பாக இங்குள்ள தென்னையெல்லாம் வாழை, நீங்க ரொம்ப நாளா பயிர் வைச்ச வாழை மரங்கள் அனைத்துமே அழிச்சிட்டு போயிருக்கு. எப்படி பாக்குறீங்க? இதுக்கு அரசு என்னமா செய்யணும்னு நினைக்கிறீங்க? அரசு எங்களுக்கு வந்து கண்டிப்பான ஒரு இதை பண்ணி தரணும். வயக்காட்டில் உள்ளவங்களாம் பாவம் ராவும் போவலும் கிடந்து இந்த மழைக்குள்ள தண்ணிக்குள்ள கிடந்து எல்லாம் நடுவு நட்டு எல்லாம் செலவு பண்ணி ஒருத்தங்க வயலெல்லாம் பார்த்தா ஃபுல்லாக அழிச்சிட்டு எங்களுக்கு அங்கே யானை மேக்க மழை ஓரத்தில் யானை அங்கே பத்துனாங்கன்னா இங்கே வந்துடுது, இங்க பத்தினா அங்க போயிருது. 30 தென்னை, எங்க தென்னை 30 தென்னை 30 வாழை கொலை தள்ளி இருந்தது. நாங்க வெட்டணுங்க கூடிய பருவத்துல ஃபுல்லா அழிச்சிட்டு போயிட்டு 6 மாசமா கடந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு வாழைய வளர்த்து 3 வருஷம் தென்னையை கடந்து உரம் அது இதுன்னு வாங்கி கடத்துக்கு தான் வாங்கி போட்டு எல்லாம் பண்ணி பார்த்தோம். ஒண்ணுமே எங்க தென்னை ஃபுல்லாமே மூட்டோட அப்படியே புடுங்கிட்டு போயிட்டு. குறிப்பா பார்த்தா இரவு நேரங்கள்ல அங்க எப்போதும் ஆட்கள் இருப்பாங்களா, இல்லன்னா ஆட்கள் இருக்க நேரத்துல இந்த யானைகள் வருதா, இல்ல எப்படி மாதிரி இருப்பாங்க?
ஒரு ரூமுக்குள்ளே இருப்பாங்க, வெளி காவலுக்கு வருவாங்க. வந்தாலும் யானையை ஒன்றும் பண்ண முடியாது. 4 யானை 3 குட்டிங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. அதான் அவங்க உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, எதுவும் மிருகங்கள் வந்தா எலுமிச்சம்பழத்தை கொண்டு ஏறிங்க, கல்லை கூட கொண்டு எரிஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லுதாங்க. அப்ப எங்க உயிருக்கு என்ன உத்தரவாதம்? நாங்க வயக்காட்டுக்கு ஆம்பளைங்க போறாங்க, நைட்டு போறாங்க, விடியாகாலம் அவங்க வந்தாதான் நெசம். அவங்க என்ன சொல்றாங்க, எலுமிச்சம்பழத்தை கொண்டு ஏறிங்க, மிருகங்கள் வந்தா வீட்டுக்குள்ள பாம்பு வந்தாலே நாங்க அடிக்க கூடாது. அவங்கள கூப்பிட்டா இன்னும் வராங்க, பாம்பு பிடிக்க அந்த மாதிரி இல்ல, பாம்பு போன பிறதான் வராங்க. அடிச்சா உடனே அவதாரம். ஒரு குரங்கு இப்ப ஊருக்குள்ள வந்து கடந்துகிட்டு அந்த அட்டகாசம் பண்ணுது. சின்ன பிள்ளைலாம் கடிக்க போகும். இப்போ இந்த எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க இப்போ தென்னைக்கு 500 ரூபா கொடுப்போம். நாங்க 3 வருஷமா அப்படி போட்டு ரசாயன உரம், சாணி உரம் எல்லாம் அடிச்சு எல்லாம் பயிர் வச்சு இப்பதான் பாலை வந்திருக்கு, பூரா புடுங்கிட்டு போயிட்டு. எழுதி கொடுங்க, நாங்க ஒண்ணுமே இல்லை. இப்போ எழுதி கொடுத்து 20 நாளைக்கு மேல ஆகுது, எந்த தகவலுமே இல்லை. அதே ஏதாவது எங்களுக்கு அரசு வந்து கண்டிப்பா எங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு இது எடுக்கணும். இதுதான் இங்குள்ள பொதுமக்களோட கருத்து. ஏனென்றால் தொடர்ந்து நாங்கள் ஒரு அச்சத்திலே நிலவி கொண்டிருக்கிறோம். அரசு என்பது எங்களுக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரண உதவி வழங்கப்படும் என்று தெரியும். ஆமா, சொல்லுங்கம்மா, நீங்க என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கு, உங்க ஊர்ல எப்படி பாதிப்படுறாங்க, என்ன விலங்குகள் அதிகமா பாதிப்பா இருக்கு? எங்களுக்கு விவசாயத்தையும் அதிகமாக பாதிக்கப்படுது. அதுக்காண்டி எங்க உயிருக்கும் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, வீடு என்ன கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடிய சூழ்நிலையில தான் இருந்துகிட்டு இருக்கு. அந்த சூழ்நிலை நாளைக்கு வீட்டு பகுதியில் எங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு. அதனால எங்க உயிருக்கும் எங்களுக்கு சேதம் இல்லாத அளவுல எங்களுக்கு அரசு தரணும், எங்களுக்கு பார்த்து தரணும். நேரடியாகவே ஒவ்வொரு பொதுமக்களும் தங்களுடைய கேட்கக்கூடிய பகுதி என்பது தங்களுக்கான பாதுகாப்பு என்பது. முதல் கட்டமாக வனவிலங்குகளை வனத்துறையினர் எந்த அளவுக்கு பாதுகாக்கிறார்களோ அதே போல இந்த கிராம மக்களுக்கும் தங்களுக்கான பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்பட வேண்டும். அதை உறுதி செய்யக்கூடிய நிலையில் அரசு தான் தங்கள் கையில் அந்த உறுதித்தன்மை என்பது உள்ளது. குறிப்பாக தங்களுக்கான இரவு நேரங்களில் இந்த பகுதியில் நடமாட முடியாத சூழ்நிலையாக இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் இங்குள்ள யானைகள் வந்து ஒரு சிறிய தூரத்தில் தான் ஏதோ ஒரு இடத்தில் மறைந்திருந்து இரவு நேரங்கள், குறிப்பாக ஒரு 7-8 மணிக்கெல்லாம் நேரடியாக இந்த பகுதிகளுக்குள் யானை மற்றும் வனவிலங்குகள் அதிகமாக வரக்கூடியதை நாம் நேரடியாகவே பார்க்கக்கூடிய சூழ்நிலை தான் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் தங்களோட தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். இது குறித்து ஒரு பொதுமக்களுக்கு, ஐயா வணக்கம்யா, உங்க பகுதினாலே வனவிலங்குகள் அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதியாக இருக்கு. தொடர்ந்து பல ஆண்டுகளாக இதே போல நிலைமை இருந்தாலும் கூட இப்ப சமீப காலங்களாக ஊருக்குள் வரக்கூடிய சூழ்நிலையா இருக்கு. எப்படி பாக்குறீங்க, என்ன செய்யணுங்க? அதாவது இதுக்கு முன்னால் வந்து யாராவது லைனுக்கு உள்ளே போனால் கரெக்டாக கேமரா வச்சு கண்டுபிடிச்சி உடனே பிடிச்சிருந்தாங்க. அதை பிடிக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி ஆட்கள்லாம் அங்கங்கே இருந்து கொண்டு வந்து ஆட்கள் பிடிச்சிருந்தாங்க. நம்ம யாராவது உள்ளே போனாக்கி அதே இது காட்டு மிருகங்கள் வரும்போது அந்த கேமராவில் தெரியாத அவங்களுக்கு வரக்கூடிய நேரம் வந்து அவங்க அங்கேருந்து பார்க்கணும். அந்த லைனில் பூராமே கேமரா வச்சு அந்த இவங்க இப்போ உடனே செய்யக்கூடாது. அந்த லைனில் பூரா கேமரா வச்சு அந்த மிருகங்கள் எப்போ வருது, எந்த இடத்துல வருது அப்படின்னு அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி கண்காணித்து அவங்க அப்படியே வரட்டணும். நம்ம உள்ள வந்த பிறகு இப்போ வந்து புறமே தென்னை தான் அழிக்குது. தென்னையை அழிக்குது. நாளைக்கு மனுஷனை கொள்ளைக்கு ரொம்ப நேரம் ஆகாது. 10 யானை 15 யானை வரும்போது யாருமே பக்கத்தில் நிற்க முடியும்? வனவிலங்கு அதிகாரி அவனும் மனுஷன் தானே, அவனும் வெடியை போட்டு ஓட தான் செய்வான். வெடியை எந்த நேருக்கு போட்டோமோ அந்த நேருக்கு யானை ஓடியாருது. ஒரு யானையை சுற்றி 7 யானை நிற்கி. நம்ம யாரும் வெடி போட்டு கலைச்சோம்னா அந்த யானை வந்து அப்படியே நம்மளை நோக்கி ஓடியாருது. அது பயந்துலாம் போக மாட்டேங்குது. அதனால எத்தனை மரம் விழுதோ நம்ம அதை பார்த்துட்டு மறுநாள் காலையில் தான் போய் மரம் விழுந்துட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கும். அதுக்கு சோலாரும் போடணும். சோலார் போட்டு லைனில் ஃபுல்லாகவே கேமரா வைக்கணும். கேமரா வச்சு அந்த மிருகங்கள் எங்கே வருது அதை கண்காணிப்பு. ஊர்லேயும் இந்த இப்போ தலைவர் இருக்காரா, இவர் வீட்டில் ஒரு இதை வைக்கலாம் வச்சு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் ஒன்று வச்சு எங்கே மிருகங்கள் இறங்குது, இந்த இடத்துல இறங்குது வாங்க பொதுமக்கள் நாங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி விரட்டிடுவோம். ஏன்னா நம்ம உயிருக்கு ஆபத்துங்கும் போது நம்ம போகலாம்ல. அரசு இதை பண்ணாதான் இந்த மிருகங்கள் கீழே வராது. இதை தவிர்த்துட்டு ஒரு மரத்துக்கு 500 ரூபா 50 ரூபா கொடுக்க, 1000 ரூபா கொடுக்க, அதெல்லாம் வந்து வேஸ்ட். இந்த இதை வந்து உடனடியாக செயல்படுத்தணும். வராத அளவுக்கு பாதுகாத்தோம்னா கேமரா போட்டு கண்காணிப்பு போட்டு பார்க்கணும். எங்கே மிருகங்கள் இருக்குன்னு பார்த்துடலாம்ல. இவங்க வந்து நம்ம உலகத்துக்கு இங்கே யானை விழுதுன்னா பெத்தாமலை குடியிருப்பில் போய் நிற்பாங்க. பெத்தாமலை குடியிருப்பில் வெடியை போட்டால் இங்கே வந்து சாச்சிட்டு போயிடும். இங்கே முடிஞ்சுன்னா கருத்தப்பள்ளி போயிடுது. அதனால் எங்கே நிற்கின்னு யாருக்குமே தெரியாது. அதனால் உயிருக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது.
உத்தரவாதம் கிடையாது. அதனால் அரசு வந்து இதுக்கு உடனடி தீர்வுனா கேமரா பொருத்தி அந்த இதுக்கு சோலார் போட்டு அவங்க ஒரு வனவிலங்கு அதிகாரிகள் ஏற்கனவே 70 பேர் நிற்காங்களாம். 70 பேர் இருக்காங்கன்னா 2 போர்ஸாக விடலாம். நம்ம ஒரு ஆள் உள்ளே போனாக்கி என்ன பண்ணுறாங்க, உடனே அதுக்கு ஃபைன் போடுறாங்க. உள்ளே போயிட்டு கொஞ்சம் போல் தண்ணி தாகமாக இருந்தாலும் லைன் உள்ளுக்க போயிட்டோம்னா உடனே வந்து போயிருக்கான் அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தாங்க. கரெக்டாக கண்டுபிடிக்கும் போது இந்த மிருகங்கள் வரதை கண்டுபிடிக்க முடியாதா? நம்மளுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடையாது. இதுக்கு கூடுதல் கேமரா போட்டு அந்த கேமராவோட ஒரு இதை வந்து தலைவர் வீட்டில் மாட்டோம். ஏன்னா அவர்கிட்ட நம்ம கேட்கலாம்ல, கேட்கும்போது எந்த இடத்துல வந்திருக்கு இந்த இடத்துல வந்திருக்கு உடனே பாருங்கன்னாக்கி நம்மளும் ஊரில் இருந்து ஒரு 10 பேர் போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணி அப்படி பண்ணால் தான் இந்த மிருகங்கள்லேருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நிச்சயமா ஐயா. ஐயா வாங்க ஐயா, சுருக்கமா சொல்லுங்க, என்ன மாதிரியான பாதிப்புல இருந்து விடுபடுறோம்னு சொல்லி சுருக்கமா ஒரு நிமிஷம் சொல்லுங்க. எங்களுக்கு வந்து கரடி அட்டகாசமும் நிறைய இருக்கு. இப்ப நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் வயல்ல படுத்திருந்தேன் பண்ணிக்காவலுக்கு. என் பக்கத்துல புத்தெல்லாம் இருக்கு, அதை வந்து புடுங்கிறதுக்காண்டி வந்துட்டு, அதனால நான் பக்கத்துல டயர் வச்சிருந்தேன். அதனால தீய ஊத்துனோடனே ஓடிட்டு, இதோட 4-5 கரடி எங்க ஏரியாவிலே அவங்களே கூண்டு வச்சு பிடிச்சிருக்காங்க. ஒருத்தர் சர்ச்சு பக்கத்துல ஒரு 6-6:15 மணி இருக்கும். 6:15 மணிக்கே அந்த கூண்டு வந்து கரடி விழுந்துட்டு. ஓகே, நேரடியாகவே அவங்க செல்லக்கூடிய ஒரே கருத்து என்பது, இந்த பகுதியிலிருந்து காட்டுக்கு ஒருவர் சென்றால் அவர் உடனடியாக அங்குள்ள சிசிடிவி கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி உடனடியாக அவரை பிரிக்கக்கூடிய வனத்துறையினர் அந்த காட்டுப்பகுதி முழுவதுமே, ஏன்னா யானைகளின் நடமாட்டமோ மற்ற வனவிலங்குகளின் நடமாட்டம் எந்த பகுதி இருக்கிறது என்பது தொடர்பாக வனத்துறைக்கு முழுமையாக தெரியும். அந்த பகுதியில் உடனடியாக வந்து கண்காணிப்பு கேமரா வைக்கப்பட்டு அந்த வனவிலங்குகளை கண்காணிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களோட கோரிக்கையாக உள்ளது. சிகாமணி, செல்வராஜ், இந்த தென்காசி பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மக்களில் இந்த வனவிலங்குகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து நேரலையில் பதிவு செய்ததற்கு நன்றி செல்வராஜ். விளம்பர திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைன்னு ஒரு புறம் பார்த்தோம் அப்படின்னா சட்டம் ஒழுங்கு சீர்கேடால் மக்கள் நிறைய பாதிப்புகளை சந்திச்சுட்டு வராங்க. இன்னொரு புறம் இந்த மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி வனவிலங்குகளாலும் மக்களுக்கு தொல்லை இருக்கும்போது அவங்க எங்கே செல்வாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மக்கள் முன்வைத்தது 2 விஷயங்கள். ஒன்று, இந்த வனவிலங்குகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பிற்கு சரியான இழப்பீடு அரசு வந்து கொடுக்க மறுக்குது அப்படிங்கிறத முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த மாதிரி பாதிப்புகள் மேற்கொண்டு நடக்காமல் இருக்கிறதுக்காக பாதுகாப்பு நடவடிக்கைகள் வந்து முன்னெடுக்கணும். அதாவது மின்சார வேலிகள் அமைக்குவது, சோலார் மின்சார வேலியாக இருக்கலாம், அல்லது அகழிகளை வெட்டுறது, இந்த மாதிரி. ஆனால் அதையும் கூட இந்த அரசு சரியாக செய்து கொடுக்கல அப்படிங்கிறத மக்கள் வந்து இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக பதிவு செய்திருக்காங்க. ஸோ இதை பார்க்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளும் ஒரு முறை வலியுறுத்திக்கிறோம். நாளை மறுபடியும் மற்றொரு மக்கள் பிரச்சனையில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.